இந்த வாரம் கூடுதல் பணிச்சுமை உங்கள் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும். இதுபோன்ற சூழ்நிலையில் உங்களின் பிஸியான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி உங்கள் உடலுக்கு சிறிது ஓய்வு கொடுங்கள். சந்திரன் ராசியைப் பொறுத்து 6ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கூடும். நிதி விஷயங்களில் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் பல கிரகங்களின் அம்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் மற்றும் பல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும். உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதற்கு இந்த வாரம் சிறந்தது. இது உங்கள் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேலும் மேம்படுத்தவும் உதவும். சந்திரன் ராசிக்கு 8வது வீட்டில் வியாழன் இருப்பதால் தொழில் ரீதியாக நீங்கள் எந்தவொரு காரியத்தையும் முடிக்கும்போது தேவையற்ற தாமதங்களை தவிர்க்க வேண்டும் அல்லது பின்னர் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏனெனில் அப்போதுதான் களத்தில் உங்கள் சீனியர்களின் ஆதரவையும் பாராட்டையும் பெற முடியும். இந்த வாரம் மாணவர்களுக்கு சராசரி முடிவுகளை தரும் என்றாலும் சிறந்த நேரத்தை பெறுவதற்கான சில இணைப்புகள் உள்ளன. குறிப்பாக நீங்கள் தகவல் தொழில்நுட்பம், மருத்துவ அறிவியல், பேஷன் டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன் போன்ற பாடங்களை படித்தால் அதே துறைகளில் முன்னேற உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். பரிகாரம்: ஓம் குரவே நமக என்று தினமும் 21 முறை ஜபிக்கவும்.